வணக்கம் நண்பர்களே, பயணம் வித் தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கி நாம் லண்டனில் மிகவும் பிரபல்யமான வரலாற்று சிறப்பு மிக்க பூங்காக்களில் ஒன்றான ஹைட் பார்க் ஒரு அழகான பயணத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அழகான பயணத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். லண்டன் நகரத்தோட நடுவில் சுற்றிலும் உயரமான கட்டடங்களில் பரபரப்பான சாலைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள், இவற்றுக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு பசுமையான பகுதி ஒன்று இருக்குது. அதுதான் இந்த ஹைட் பார்க். ஆனால் நண்பர்களே, இது வெறும் ஒரு பூங்கா என்று அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருக்குது. ஒரு காலத்தில் இது ஒரு மன்னனோட வேட்டையாடும் இடமாக தான் பார்க்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்காக இது திறக்கப்பட்டதா. இங்கே அரசியல் போராட்டங்கள் நடந்திருக்குது. மக்களோட கருத்து சுதந்திரத்துக்காக முக்கியமான இடமாக இது மாறி இருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. 1851 உலகையே வியக்க வைத்த கிரேட் எக்ஸிபிஷன் இங்கே நடந்ததாகவும் சொல்லப்படுது. பெண்களோட வாக்குரிமைக்காக போராடியவர்களும் இங்கே கூடியிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கு. இன்று மக்களுக்கு இந்த நடைபயிற்சி செய்யவும், ஓய்வெடுக்கவும், படகு சவாரி செய்யவும், விளையாடவும், நிகழ்ச்சிகளை ரசிக்க வர ஒரு அழகான இடமாக இந்த பார்க் மாறியிருக்கு. வாங்க இந்த அற்புதமான வரலாற்றை ஆரம்பத்தில் இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணித்து கொள்ளுங்க. ஒரு காலத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் அவைக்கு சொந்தமான நிலமாக இந்த இடம் இருந்ததா சொல்லப்படுது. ஆனால் 1536 இங்கிலாந்து மன்னர் ஹென்ரிவில் இந்த நிலத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாகவும் கூறப்படுது. ஹென்ரிவில்லுக்கு வேட்டையாடுறது ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சாம். அதனால் இந்த பகுதி அரச குடும்பத்தோட வேட்டையாடும் இடமாக மாற்றப்பட்டுச்சாம். அந்த காலத்தில் இங்கே மான்கள், பல்வேறு விலங்குகளும் இருந்தது. மன்னரும் அவற்றுடன் வந்தவர்களும் இங்கே குதிரைகளில் சென்று வேட்டையாடுற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தாங்க. அப்போது இந்த ஹைட் பார்க் பொதுமக்களுக்காக திறந்த ஒரு இடமாக காணப்படலை. இது மன்னரோட தனிப்பட்ட ஒரு ஹண்டிங் கிரவுண்டாக காணப்பட்டுச்சாம். பல ஆண்டுகள் இப்படியே இருந்த இந்த பிரதேசம் மன்னர் ஜேம்ஸ் I காலத்தில் பூங்காவுக்குள்ள குறிப்பிட்ட சிலருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த ஹைட் பார்க்கோட வரலாறு மிகப்பெரிய மாற்றத்தை சார்ல்ஸ் என்பவர் தான் ஏற்படுத்தினார். அவரோட காலப்பகுதியில் தான் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. 1637 இந்த ஹைட் பார்க் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இங்கே மக்கள் நடக்கிறதுக்கும், குதிரை சவாரி செய்கிறதுக்கும், இந்த பூங்காவோட அழகை ரசிக்கிறதுக்கும் ஆரம்பித்தாங்க. ஒரு மன்னனின் தனிப்பட்ட வேட்டையாடும் இடம் மெல்ல மெல்ல லண்டன் மக்களோட பூங்காவா மாறத் தொடங்கிய தருணம் அதுதான். இந்த பார்க்கோட வரலாற்றில் குதிரைகளுக்கும் முக்கியமான இடம் இருக்கு. பல நூற்றாண்டுகளா இங்க குதிரை சவாரி பிரபல்யமான ஒன்றாக காணப்படுது. அதோட முக்கியமான சின்னங்களில் ஒன்று ரொட்டின் ரோ. இந்த ஹைட் பார்க்கில் ரொட்டின் ரோ என்ற பெயரை பார்க்க முடியும். இது குதிரை சவாரிக்காக உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பாதையாகவும் காணப்படுது. 17ஆம் நூற்றாண்டில் இந்த ஹைட் பார்க்கோட வழியாக குதிரைகளோட சவாரி செய்கிறது லண்டனோட உயர் சமூக மக்களிட இருக்கிற பிரபல்யமான ஒரு விடயமாக காணப்பட்டிருக்கு. கிங் வில்லியம்ஸ் III காலத்தில் ஹைட் பார்க் மற்றும் ஜேம்ஸ் பார்க் இடையில் செல்கிற இந்த பாதையில் நூற்றுக்கணக்கான எண்ணெய் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்துச்சாம். அதனால் இரவு நேரத்திலையும் அந்த பகுதியில் பயணம் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த காலத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார விளக்குகள் இல்லை, இன்றைய நவீன சாலைகள் இல்லை. ஆனால் ஹைட் பார்க்கில் இரவு நேரத்திலையும் விளக்குகள் எரிஞ்சு கொண்டிருந்த அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், அந்த காலத்தில் மிகவும் சிறப்பான விஷயமா அது பார்க்கப்பட்டதா. இன்னும் ரொட்டின் ரோ என்பது ஹைட் பார்க்கோட பழைய குதிரை சவாரி பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகிற ஒரு இடமா அங்கே காணப்படுது. இப்போ இந்த பார்க்கோட மிகவும் ஒரு அழகான பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அதுதான் த செர்பன்டைன். ஹைட் பார்க்கில் வர்ற அனைவருமே இந்த ஒரு அழகான ஏரியை ரசிக்காமல் போகவே மாட்டாங்க. இயற்கையாக உருவானதல்ல. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் கியூன் கரோலினோட காலத்தில் இந்த ஏரி உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது.
கியூன், கரோலினின், ஹைட் பார்க் மற்றும் ஹென்சிங்டன் கார்டன் பகுதிகளை அழகா மாற்ற திட்டத்துல முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. வெஸ்போர்னி ஸ்ட்ரீமை பயன்படுத்தி இந்த ஏரி உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட வளைந்த வடிவம் காரணமா அதை செர்பென்டின் என்ற பெயர் அதுக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நின்று பாத்தீங்கன்னு சொன்னா அழகான நீர்ப்பரப்பு, பறவைகள், வாத்துகள், படகு, மரங்கள், பசுமையான புல்வெளி அப்படின்னு நிறைய ஒரு அமைதியான காட்சியை நீங்க பார்த்து கொள்ளலாம். கோடை காலத்தில் மக்கள் இங்கே அமர்ந்து சூரிய ஒளியை கூட ரசிக்கிறாங்க. சிலர் நடைப்பயிற்சி செய்கிறதுக்கும், சிலர் ஜாக்கிங் போகிறதுக்கும், இன்னும் சிலர் குடும்பத்தோடு இங்கே நேரத்தை செலவிடுறதுக்கும் இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொள்கிறாங்க. இப்போ இந்த பார்க்கில் வரலாற்று மிக்க ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். த கிரேட் எக்ஸிபிஷன் ஆஃப் 1851. 1851ஆம் ஆண்டு இந்த பார்க்கில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய கண்காட்சி உலகம் முழுவதும் இருந்து மக்களை, அதாவது பல கோடி மக்களை ஈர்த்தது அப்படின்னே சொல்றாங்க. இதுக்கு பிரபல்யமா கிறிஸ்டல் பிளேஸ் என்ற பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமும் அமைக்கப்பட்டிருக்கு. கண்ணாடி மற்றும் இரும்பு பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த கட்டிடம் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய பொறியியல் சாதனையாகவே பார்க்கப்பட்டுச்சாம். உலகோட பல நாடுகள்ல இருந்து இயந்திரங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப பொருட்கள், கலை பொருட்கள், தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் என்று பல ஆயிரக்கணக்கான பொருட்கள் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. விக்டோரியா காலத்துல பிரிட்டன் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருந்தது என்பதை உலகுக்கு காட்டிய முக்கிய ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. லண்டனுக்கு உலகினோட பல பகுதிகளிலும் இருந்து பல மக்கள் வந்திருக்காங்க. அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகள் இன்றைய அளவுக்கு இல்லாவிட்டாலும் இந்த எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்காக மக்கள் மிகப்பெரிய அளவில் பயணம் செய்து இந்த எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. கிரேட் எக்ஸிபிஷன் முடிஞ்ச பிறகு கிறிஸ்டல் பிளேஸ் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னர் தெற்கு லண்டனில் உள்ள சென்டன்காம் பகுதிக்கு இது மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. 1851ஆம் ஆண்டு கிரேட் எக்ஸிபிஷனோட நினைவு இந்த பார்க்கின்ற வரலாற்றில் இன்றும் ஒரு முக்கியமான கால் தடத்தை பதிச்சிருக்கு. மற்றொரு விஷயம் நிச்சயமாக நினைவு வரும் இந்த பார்க்க நினைச்சா ஸ்பீக்கர் கோர்னர், அதாவது இந்த பார்க்கில் பிரபல்யமான பகுதியில் ஒன்றாக இது காணப்படுது. இங்கே மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசுகிற ஒரு பாரம்பரியம் பல ஆண்டுகளாக இருந்து வருது. அரசியல், மதம், சமூகம், தத்துவம், அன்றாட வாழ்க்கை எதை பற்றியும் மக்கள் விவாதிக்கலாம். ஸ்பீக்கர் கோர்னர் என்றது வரலாற்றில் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த பார்க்கில் அருகில் இருந்த டைட்டன் பகுதியில் பல நூற்றாண்டுகளா பொது தூக்கு தண்டனைகள் நடைபெற்றிருக்காம். தண்டனைக்கு முன்பு குற்றவாளிகளுக்கு தங்களுடைய கடைசி வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பகுதி காலப்போக்கில் பொதுமக்கள் உரைகள், விவாதங்கள் தொடர்புடையதாக மாறியிருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் இந்த பார்க்கில் அரசியல் கூட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கு. 1860களில் ரீஃபார்ம் லாங்குவேஜ் போன்ற அமைப்புகள் இங்கே பெரிய கூட்டங்களை நடத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 1872ஆம் ஆண்டில் பார்க் ரெகுலேஷன் ஆக்டுக்கு பிறகு இந்த பார்க்கில் பொதுக்கூட்டங்கள், உரைகள் நடத்துறதுக்கு சட்ட ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஸ்பீக்கர் கோர்னர் உலகோட மிகவும் பிரபலமான ஃப்ரீ ஸ்பீச் இடங்களில் ஒன்றாகவும் மாறியிருக்கு. இங்கே ஒருவர் ஒரு சிறிய மேடையில் நின்று பேசலாம், மற்றவர்கள் அதை சுற்றி நின்று கேட்கலாம். சிலர் கேள்வி கேட்பாங்க, சிலர் அவருடைய கருத்துக்களை எதிர்ப்பாங்க, சிலர் ஆதரிப்பாங்க. இதுதான் ஸ்பீக்கர் கோர்னரோட தனித்தன்மை. இன்னைக்கு சண்டே நாட்கள்லையும் இங்கே பலவிதமான பேச்சுக்களையும் விவாதங்களையும் பார்க்க முடியும். இந்த பார்க் என்றது இயற்கையை ரசிக்கிற மட்டுமல்ல, மக்கள் தங்கள் குரல்களை வெளிப்படுத்துகிற இடமும் கூட. இந்த பார்க்கோட வரலாற்றில் பெண்களோட உரிமை போராட்டத்துக்கும் முக்கியமான இடம் இருக்காம். 19ஆம் நூற்றாண்டோட இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலையும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரிட்டன் முழுவதும் வலுவாக எழுப்பப்பட்டுச்சு. இந்த இயக்கத்தில் சஃப்ரகேட்ஸ் முக்கியமான பங்கை வகிச்சிருக்கிறாங்க. அவர்கள் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க, பேரணிகளை நடத்தியிருக்காங்க, அரசாங்கத்தோட மீது அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பார்க் மிகப்பெரிய பப்ளிக் டெமோக்ரஸியாக நடத்தக்கூடிய ஒரு இடமாகவும் காணப்பட்டிருக்கு. பெண்களோட வாக்குரிமை இயக்கத்துக்கு இது ஒரு முக்கியமான இடமாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடி நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கு. இன்று நாம வாக்களிப்பது போல சாதாரண விஷயமாக தோன்றலாம், ஆனால் அந்த உரிமையை பெறதுக்கு பல பெண்கள் பல ஆண்டுகளாக போராடி இருக்கிறாங்க அப்படின்றது எங்களோட வரலாறு மூலமாகவும் அரசியல் மூலமாகவும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அவர்களோட போராட்ட வரலாற்றை நினைவுபடுத்துகிற ஒரு இடங்களில் இந்த பார்க்கும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு.
வரலாற்றை கொஞ்சம் மறந்து இன்னைக்கு இந்த ஹைபர் பார்க்கை பற்றி சுற்றி பார்ப்போம். அதாவது இந்த ஹைபர் பார்க் வந்து சுமார் 350 ஏக்கர் பரப்பளவு கொண்டுதான் மிகப்பெரிய ஒரு பசுமையான இடமாக காணப்படுது. இங்கே பலவிதமான மரங்கள், பூக்கள், புல்வெளிகள், ஏரிகள், ஏன் பறவைகள் கூட பல்வேறு உயிரினங்களை கூட நாங்கள் இங்கே பார்க்க முடியும். காலை நேரத்தில் வந்தால் ஜாக்கிங் போகலாம். அதாவது சைக்கிளிங் செய்கிற மக்கள், நடைப்பயிற்சி செய்கிற மக்கள், அதாவது தங்களுடைய செல்ல பிராணிகளோடு நடந்து செல்கிற மக்கள் அப்படின்ற ஒரு உயிரோட்டமான காட்சியை நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். கோடை காலத்தில் இந்த பார்க் வந்து மிகவும் ஒரு அழகான தோற்றமாக காட்சியளிக்கும். மரங்களோட பச்சை நிறம், நீலவானம், பறவைகளோட சத்தம், இந்த ஏரி அப்படின்ட்டு நிறைய வந்து லண்டனோட நகரத்தின் நடுவிலேயே ஒரு இயற்கையான உலகத்தை உருவாக்கும். அதனால தான் லண்டன் மக்களுக்கு இந்த ஹைட் பார்க் வந்து முக்கியமான ஒரு ரீக்ரியேஷன் ஸ்பேஸை கொடுக்குது. இந்த பார்க் ஒரு வரலாற்று சின்னமாக மட்டும் இல்லை, இது லண்டனோட வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு பகுதியாகவும் காணப்படுது. இங்கே ஆண்டு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. மியூசிக் கன்சர்ட், பப்ளிக் இவெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து பல நிகழ்ச்சிகள் வந்து இங்கே நடத்தப்படுது. குறிப்பாக கோடை காலத்தில் இந்த பார்க்கில் நடைபெற பெரிய இசை நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் பிரபலமாக பார்க்கப்படுதா. பல சர்வதேச இசைக்கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்களாம். அதனால் ஒரு பக்கம் 600 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு, மற்றொரு பக்கம் இன்றைய நவீன லண்டன் வாழ்க்கை, இந்த இரண்டையும் ஒரே இடத்துல பார்க்க முடிவது இந்த ஹைட் பார்க்களோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் லண்டனுக்கு சுற்றுலா வர்றீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட் பார்க்கை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸ்பீக்கர் கோடர், ரொட்டின் ட்ரோ, ஹைட் பார்க் பேண்ட் ஸ்டாண்ட் அப்படின்ட்டு பல விஷயங்களை நீங்கள் இந்த ஒரே இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு காலத்தில் மன்னர் ஹென்றி வேட்டையாடிய நிலம் பின்னர் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட பூங்காவாக மாறி, கிரேட் எக்ஸிபிஷன் போன்ற உலக புகழ்பெற்ற நிகழ்வுகளை பார்த்த இடமாகவும் மாறி, மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பேசுகிற ஸ்பீக்கர் கோனராகவும் மாறி, பெண்களோட உரிமை போராட்டங்களோட வரலாற்றை பார்த்த இடமாகவும் மாறி, இன்னைக்கு லண்டன் மக்களோட ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு இடமாகவும் மாறியிருக்கு. அடுத்த முறை லண்டனுக்கு நீங்கள் வரும்போது இந்த ஹைட் பார்க்க ஒரு சாதாரண பூங்காவை இந்த பார்க்க சாதாரணமான ஒரு பூங்காவாக பார்க்காம அதோட ஒவ்வொரு பாதையிலும், ஒவ்வொரு மரத்திலையும், ஒவ்வொரு வரலாற்று சின்னத்திலையும் மறைந்திருக்கிற அந்த கதையோட நினைச்சு இந்த பூங்காவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பயணம் வித் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான இடத்துடன் சந்திப்போம். அதுவரை பயணம் தொடரும்.